நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதில் தூத்துக்குடியில் ஒரு கடையில் போயிட்டு 4 பேர் கொள்ளையடிக்க வர்றாங்க. அந்த கடையில் சிசி கேமரா இருக்குது. சிசி கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு, ரெக்கார்டு இருக்குன்னு தெரிஞ்சு டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டு தேடிட்டு போகிறாங்க. அப்போ அதாவது ஆக்ஷனுங்க, அதாவது இந்த சட்டம் கடுமையாக இருந்ததா இந்த மாதிரி தண்டிக்கப்படுவாங்க. தண்டிக்கிறது ரொம்ப கடுமையாக இருந்ததா இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக வந்து சிசி கேமரா ரெக்கார்ட் ஆகுது, நம்ம மூஞ்சி கிளீனாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என் மூஞ்சி நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. இன்னொருத்தன் டான்ஸு, இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணிக்க ரெக்கார்டு தானே ஆகுது, நல்லா கிளீனாக எடுத்துக்கோ அப்படிங்கிறான். ஏங்க நாளைக்கு மாட்டினா என்ன ஆகுதுன்னு தெரியுமா? மாட்டுங்க, கண்டிப்பாக மாட்டினா இல்லை, கண்டிப்பாக மாட்டுவீங்க. ஏன்னா கிளாரிட்டி அவ்வளோ பக்காவாக இருக்குது சிசி கேமரா. உங்கள் ஃபேஸ் அவ்வளோ டல்லாக கூட தெரியல, மூஞ்சி வந்து பக்கத்தில் வந்து தெரியுற மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் நாளைக்கு தண்டனை சாகும் வரைக்கும் ஜெயிலுக்கு கொடுக்கலாம். நீங்கள் பண்ணுற வேலைங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. தூக்கில் போட்டால் ஒரே நிமிஷம் போயிடும். அதனால தான் அந்த பிரியாணி அபிராமி பெங்களூரில் அந்த ரேவண்ணா ரேப் கேஸு தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கல, செத்தா ஒரே நிமிஷம் போயிடும். ஜட்ஜிங்கள காட்டமா நீ செத்தா ஒரு நிமிஷம் போயிடும். உனக்கு எப்படி அழுகும்? நீ பண்ண பாவத்துக்கு, அதாவது பண்ண தப்புக்கு எப்படி அனுபவிப்ப? அப்ப சாக வரைக்கும் ஜெயில் தானே, அதுதானே கஷ்டம். அதுதான் சாகர. இப்ப தூக்கு தானே ரொம்ப ஈஸிங்க, ஒரே நிமிஷம் செத்தா போயிடும். அது முகமூடி போட்டு சாகடிக்கிறதுனால ஒரு நிமிஷம் அவனுக்கு எதுவும் தெரியாது, செத்துட்டு போயிடுவான். ஆனா சாகர வரைக்கும் ஜெயில் கொடுத்தா அதுதான் நரக வேதனை என்ன. அதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ற பாருங்க. ஒரு சிசி கேமரா இருந்தும் இவ்வளோ ஒரு கூலா வந்து திருடிட்டு போறாங்கன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ சிசி கேமரா இல்லாமல் எத்தனை கடைங்க இருக்கு, எத்தனை தெருங்க இருக்கு. குழந்தைங்க எல்லா சேனலும் சொல்ற குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. கொரியர் வாங்குறான், ஃபுட் டெலிவரி வாங்குறோம், தனியாக மட்டும் வீட்டுக்கு வெளியே கூட அனுப்பாதீங்க. நீங்கள் ஆளில் இருப்பீங்க, வீட்டுக்கு வெளியே இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் போதும் கடத்திட்டு போகிறதுக்கு. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோங்க. சேனலை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறது தள்ளி ஓட்டி பார்க்குறீங்க. ஒரு விஷயமும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு உதவுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணலைனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம வீடியோவில் போட எல்லா விஷயமும் சொல்கிறதில்ல, ஒரு சில விஷயம் ஒருத்தருக்காச்சும் ஹெல்ப்பானு சொல்கிறோம். இது ரொம்ப யூஸ் ஆன வீடியோ தான் போடுறோம் கண்டெக்ட். அதாவது வந்து அந்த மேட்ரு வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கும். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த வீடியோ, அந்த சர்டிஃபிகேட்ஸ் பிடிச்ச வச்ச வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க, ஷேர் கூட பண்ண வேணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தி இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்காலிங்கில் வரும். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவும் நிஜமாக சொல்கிறேன் ஒருத்தருக்காச்சும் செயல்படுறோம், எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். தேங்க்யூ. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள மாதா கோவில் உண்டியலை திருடச் சென்ற 3 பேர் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவை பார்த்து கிண்டல் செய்தனர். அதில் ஒருவர் கேமரா முன்பு நடனமாடியது இணையத்தில் வைரலாகி வருகிறது. விவி பொறியியல் கல்லூரி அருகே மாதா கோவில் கெபி உள்ளது. அங்குள்ள உண்டியலை திருடச் சென்ற கும்பல்தான் இத்தகைய சேட்டையில் ஈடுபட்டனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு 3 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கையை